2024 ஆண்டு பென்சில்வேனியாவில் பட்லர் நகரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை குறிவைத்து நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து அரசு அறிக்கை சில முக்கிய குறைபாடுகளை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத் துறையின் கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்ட அறிக்கையின்படி சம்பவத்திற்கு முன்பும் அந்த நாளிலும் துப்பாக்கிதாரி தொடர்பான 102 உள்ளூர் வானொலி தகவல்கள் இருந்தும் அவை அனைத்தும் அமெரிக்க ரகசிய சேவைக்கு சென்றடையவில்லை. இதனால் ஆபத்தான நிலைமையை முன்கூட்டியே உணர முடியாமல் போனது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமஸ் குரூஸ் என அடையாளம் காணப்பட்ட அந்த நபர் குறித்து உள்ளூர் காவல்துறையிடம் பல தகவல்கள் இருந்தபோதும் அவற்றை ஒருங்கிணைக்க ஒரு சரியான தகவல் தொடர்பு மையம் அமைக்கப்படவில்லை. இதன் காரணமாக ரகசிய சேவைக்கு மிக குறைந்த அளவிலேயே தகவல்கள் சென்றதாக அறிக்கை கூறுகிறது. அந்த நாடு குரூக்ஸ் மேடைக்கு அருகிலிருந்த ஒரு கட்டடத்தில் இருந்து ட்ரம்பை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதில் அருகிலிருந்த ஒருவர் உயிரிழந்தார். மேலும் ட்ரம்ப் உட்பட சிலர் காயமடைந்தனர். மேலும் தாக்குதலுக்கு முன்பு அவர் அப்பகுதியில் ட்ரோன் ஒன்றை பறக்கவிட்டதும் அதை கண்டறிய ரகசிய சேவையின் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு செயல்பாடற்றிருந்தது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அமைப்பை இயக்கியவர் போதிய பயிற்சி பெறவில்லை என்றும் உடனடி சோதனையும் செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகளில் இருந்த பல குறைபாடுகள் குறித்து ஏற்கனவே பல விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த புதிய அறிக்கையும் அதே பிரச்சனையை மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளது. ரகசிய சேவை அமைப்பு இந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டதாகவும் சில மாற்றங்கள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.